கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம். தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க முடியாத வேத வசனம் 58ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறது. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தினாலே நீதிமானை வீழ்த்த பார்க்கிறான். இந்த 58ஆம் சங்கீதத்திலே அநேக காரியங்கள் செய்யப்படுவதை நாம் பார்க்கலாம். துன்மார்க்கர் கற்பத்தில் உட்பவித்தது முதல் பேரளிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதங்களை ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். முள் நெருப்பினால் உங்கள் பானைகள் சூடுகிறது முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர்கள் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார்கள். இப்படி அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நீதிமானை கீழே வீழ்த்துவதற்கு ஆயத்தமுள்ளதாய் காணப்படுகிறது. நீதிமானை எப்படியாகிலும் அவனை வீழ்த்தி அவனை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி வருகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியில நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எனவே நிச்சயமாக துன்மார்க்கன் பழி வாங்கப்படுவான். அப்படி பழி வாங்குவதை காணும்போது நீதிமான் மகிழ்வான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்குடைய இரத்தத்தினாலே கழுவான் என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்களிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிக்க தேவன் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எனவே ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது அவர் ஒரு நல்ல நீதிமானாய் இருந்தார். அவருக்கு அநேக எதிர்ப்புகள் வந்த பொழுதும், அமலேக்கியர் அவருக்கு எதிராய் வந்த பொழுதும், அவருக்கு எதிராய் செயல்பட்டதான ராஜாக்கள் வந்த பொழுதும் தேவன் அவரை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் தன் நீதியிலே நிலைத்திருந்தார். எனவே ஆபிரகாமை தேவனை கர்த்தர் ஆசீர்வதித்து சத்துருக்களுக்கு முன்பாக அவரை உயர்த்தி வைத்தார். 25 ஆண்டுகள் குழந்தை இல்லாத இருந்த ஆபிரகாமுக்கு தேவனை கர்த்தர் ஈசாக்கை கொடுத்து அந்த சந்ததியிலே நாம் வரும்படியான ஒரு பெரிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். எனவே பூமியிலே நீதிமானை கர்த்தர் உயர்த்தி வைக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். துன்மார்க்கன் எவ்வளவு நீதி கேடுகளை நீதிமானுக்கு செய்தாலும் நீதிமான் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறார். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். கர்த்தரை பின்பற்றினார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். கர்த்தர் அவர்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை என்று மனுஷன் சொல்லுகிற வண்ணமாக நம்மை உயர்த்தி வைப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தரோடு கூட இணைந்த வாழ்க்கையாக நீதிமானுடைய வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே, துன்மார்க்கன் எப்படியா அழிந்து போகிறான் என்பதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம். ஆனால் நீதிமான் இழைத்து நிற்கும் பொழுது அவனுக்கு தேவனை கர்த்தர் பூமியில் பலன் உண்டு என்றும் அவர்களை உயர்த்தி வைக்கும் முடியும் என்பதை நிரூபித்து காட்டின வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை நீதிமான்களாய் மாற்றும். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் வருகிற துன்பத்தினாலே நம்மை விட்டு போய்விடாதபடிக்கு அந்த துன்பத்திலே நிலைத்து நின்று ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்குள்ளாய், துன்மார்க்கனை ஜெயிக்குள்ளாய் கர்த்தனை மாற்றமுடாங்க செபிக்கின்றவரே. மெய்யாகவே தேவன கர்த்தர் நீதிமானுக்கு நன்மை செய்கிறபடினாலே நன்றி சொல்லி நாமத்தை பயன்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.